சரியாக 50 ஆண்டுகளுக்கு முன் இதே அக்டோபர் மாதத்தில் அரபு இஸ்ரேல் போர் நடந்தது. அந்த போர் ஏற்படுத்திய தாக்கம் என்ன, அந்த போருக்கும் இப்போதைய இஸ்ரேல் ஹமாஸ் போருக்கும் என்ன ஒற்றுமை என்று பார்க்கலாம். 1973 ஆண்டு அக்டோபர் மாதத்தில் அரபு இஸ்ரேல் போர் நடந்தது. இது அக்டோபர் போர் அல்லது யோம் கிர்பூர் போர் என்று அழைக்கப்பட்டது. இது 4வது அரபு இஸ்ரேல் போராகும். இந்த போர் மிக குறுகிய காலம் நடந்தது. அதாவது அக்டோபர் 6 முதல் 25ஆம் தேதி வரையே நீடித்தது. ஆனால் இந்த போரால் ஏற்பட்டது மிக பெரும் பேரிழப்பு. 60களின் இறுதியில் மத்திய கிழக்கில் பெரும் பதற்றம் நிலவியது. 1967இல் நடந்த அரபு இஸ்ரேலிய போரில் சினாய் தீபகற்பம், கோலன் குன்றுகள் உள்ளிட்ட அரபு பகுதிகளை இஸ்ரேல் ஆக்கிரமித்தது. அதைத் தொடர்ந்து அவ்வப்போது சண்டைகள் நடந்து கொண்டிருந்தன. இந்த நிலையில் 1973 அக்டோபர் 6ஆம் தேதி இஸ்ரேலில் அந்த நாள் வழக்கம் போலத்தான் தொடங்கியது. ஆனால் அதன் பிறகு மிக தீவிரமான போராக உருமாறியது. யோம் கிப்பூர் என்பது யூதர்களின் புனித நாள். அந்த நாளில் யூதர்கள் உண்ணா நோன்பு இருப்பார்கள், தொடர் வழிபாடு நடத்துவார்கள். அந்த நாள் புனிதமான தினம் என்பதால் அமைதியானதாக தொடங்கியது. அப்போது சிரியாவும் எகிப்தும் இணைந்து இஸ்ரேல் மீது போரை தொடங்கின. ஒரு பக்கம் இஸ்ரேல், மறுபக்கம் அரபு நாடுகளின் கூட்டுப்படைகளுக்கு தலைமை தாங்கிய எகிப்து மற்றும் சிரியாவிற்கிடையே யோம் கிப்பூர் போர் நடந்தது. இருதரப்பிலும் மிகப்பெரிய உயிர் சேதங்களும் பொருட்சேதங்களும் பேரழிவுகளும் ஏற்பட்டன. தொடக்கத்தில் இஸ்ரேல் தோல்வியடையும் நிலையில் இருந்தது. ஆனால் அந்த நாடு விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை. பெரும் படைகளை திரட்டி ஊடுருவல் படைகளை விரட்டத் தொடங்கியது. சூயஸ் கால்வாயை கடக்கத் தொடங்கியது எகிப்துக்கு சாதகமானதாக மாறியது. சுமார் 8800 பேர் பிடிபட்டனர். இஸ்ரேல் தரப்பில் 2521 பேர் முதல் 2800 பேர் வரை உயிரிழந்தனர். 293 பேர் பிடிபட்டனர்.